Hi everyone and welcome. இன்னைக்கு நம்ம ஒரு everyday summer makeup look பார்க்க போறோம். இந்த makeup look வந்து உங்களுக்கு everyday use like நீங்க ஒரு day outing போறதா இருந்தாலோ இல்ல ஒரு casual event attend பண்றதா இருந்தாலோ இல்ல shopping போறதா இருந்தாலோ இந்த makeup வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நான் யூஸ் பண்ண போற products எல்லாமே இன்னைக்கு வந்து ரொம்ப light weight products. உங்களுக்கு வந்து அந்த second skin feel ஆட்ட கொடுக்கும். Plus உங்களுக்கு sun protection, skin hydration எல்லாமே inclusive-ஆ இருக்கும். So let's get started. So first step வந்து skin prep. So skin prep வந்து ரொம்ப important இந்த summer-க்கு especially உங்க ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா வைக்கணும், எஸ்பெஷலி வெளியில போறப்போ. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். ஸோ உங்க ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணணும். ஆயில், டர்ட், ஸ்வெட் எல்லாமே கிளியர் ஆகிற அளவுக்கு வந்து உங்க ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் செட் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மாய்ஸ்சரைசிங். ஸோ மாய்ஸ்சரைசிங் உங்க ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா வைக்கணும் இந்த சம்மருக்கு எஸ்பெஷலி. ஸோ உங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின் டைப். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து ஜெல் பேஸ்ட் ஆர் மேட் ஃபினிஷ் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிற மாய்ஸ்சரைசர் வந்து இந்த நியூட்ரிடர்ம். ஸோ இந்த நியூட்ரிடர்ம் வந்து நான் வந்து ஜென்ரலாக மேக்கப் முன்னாடி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இது நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும், ஸ்கின்னையும் ஹைட்ரேட்டடாக வைக்கும். இதில் வந்து விட்டமின் இயும் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ரியலி குட் மாய்ஸ்சரைசர், எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் பீப்புள், யூ ஷுட் டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. ஸோ உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களோட அண்டர் ஐஸ், கார்னர் ஆஃப் த மவுத், நோஸ் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு. ஸோ ஸ்கின் ப்ரெப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து இந்த வெயிலிருந்து டெஃபினட்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அகெயின் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் பீப்புள் சம்மரில் இன்னும் ஆயிலி ஆகும் உங்கள் ஸ்கின்னு. ஸோ மேட் ஃபினிஷ் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் SPF 50 ++ ஆர் வாட் எவர் SPF 50க்கு மேலே இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த Plum ஓட க்ரீன் டீ அண்ட் ஜிங்க் சூப்பர் மேட் சன்ஸ்க்ரீன் ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். இதில் SPF 50 PA++++ இருக்குது. ஸோ ரீசெண்டாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது, அந்த ஆயிலினஸ் இருக்கிறது இல்லை ஃபேஸில். ஸோ ஐம் ரியலி லவ்விங் திஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அகெயின் ஒரு நல்ல அமௌண்ட்டாக ஃபேஸுக்கு போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பாடி லோஷன் சன்ஸ்க்ரீன் தட் இஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். அகெயின் சம்மர் சீசன். ஸோ உங்கள் லிப்ஸையும் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃப்ரம் சன். ஸோ இது வந்து Wishcareோட Tinted லிப் பாம் Ceramide இருக்குது. அண்ட் இதில் SPF 50 PA+++ம் இருக்குது. So this is a really good one which you should try. இது நல்லா உங்கள் லிப்ஸை ஹைட்ரேட்டடாகவும் வைக்கும், ப்ளஸ் அந்த டின்ட்டும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாவது ரீஅப்ளை பண்ணணுன்னா வந்து இதை மட்டும் ரீஅப்ளை பண்ணால் போதும். ஸ்கின் ப்ரெப் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேஸ் செட் பண்ணணும் ஃபார் த மேக்கப். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ரைமிங். ஸோ ப்ரைமருக்கு வந்து அகெயின் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மைன் ஆயிலி ஸ்கின். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு மேட் ஃபினிஷான ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸஸ் கேனடா 3-in-1 ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பர்ஃபெக்ட் மேட் ப்ரைமர். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரைமர் விச் கிவ்ஸ் யூ அ குட் மேட் ஃபினிஷ், எஸ்பெஷலி இந்த சம்மருக்கு. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் இன் தி ஹை பாயிண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் அப்ளை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கலர் கரெக்டிங். ஸோ எனக்கு வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறது இஸ் லைக் அ மஸ்ட் எனக்கு, பிகாஸ் எனக்கு வந்து டார்க் அண்டர் ஐஸ், பிக்மெண்டட் ஏரியாஸ் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ ஃபார் தட் நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இல்லைன்னா யூ கேன் டெஃபினெட்லி அவாய்ட். ஸோ ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு அந்த கிரேனஸ் அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ஆரஞ்ச் கரெக்டர் வந்து ஹவுஸ் ஆஃப் மேக்கப்போட ஸ்பாட் ஆன் கன்சீலர். ஸோ திஸ் இஸ் தி ஷேட் ஆரஞ்ச். உங்களுக்கு இந்த மாதிரி வாண்ட் வரும். இது வந்து அகெயின் ஒரு லைட் வெயிட்டான ஒரு கரெக்டர். உங்களுக்கு வந்து அந்த க்ரீசிங் அதெல்லாம் வந்து ஆகாது. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக போடுறேன் பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் லைக் அ டெய்லி வேர் மேக்கப் மாதிரி.
ஸோ நான் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்லா பிளெண்ட் ஆகும் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் மேக்கப். நீங்கள் ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் கூட யூஸ் பண்ணி யூ கேன் பிளெண்ட் இன். நான் ஒரு கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். அகெயின் இது ஒரு லைட் வெயிட் கன்சீலர், இன்னும் ரொம்ப ஹெவியாக இருக்காது, க்ரீஸ் ஆகாது. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து சுகரோட கன்சீலர். ஸோ இது வந்து ஆட்டோ கரெக்ட் க்ரீஸ்லெஸ் கன்சீலர் அண்ட் என்கிட்ட இருக்கிற ஷேட் வந்து 45 கான் பேனா. இது வந்து ஒரு நல்ல லைட் வெயிட்டான கன்சீலர். ஸோ இது வந்து அவ்வளோ டார்க் ஷேட் இல்லை ஃபார் கன்சீலிங் பர்பஸ். ஓரளவுக்கு ஒரு ஹைலைட்டிங் ஷேடுன்னு சொல்லலாம். ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணதுனால திஸ் ஷேட் இஸ் லைக் ஓகே ஃபார் மீ. ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். இந்த கன்சீலர் வந்து உங்களுக்கு ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் கொடுக்கும். ஸோ கன்சிடரிங் இது ஒரு டெய்லி வேர் மேக்கப்காக நான் வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் யூஸ் பண்ணல. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த க்ரீசிங் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து ஸ்கின் டிண்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், கவரேஜும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆர் லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து மேபெலினோட Lumi-Matte ஃபவுண்டேஷன். இது வந்து நல்ல ஒரு லைட் வெயிட் ஃபவுண்டேஷன். என்கிட்ட இருக்கிற ஷேட் 330. இது கொஞ்சம் டார்க் ஷேட். நான் யூஸ்வலாக 312 யூஸ் பண்ணுவேன் இன் ஃபிட் மீ. இது கொஞ்சம் டார்க் ஷேட், பட் ஃபார் அ டெய்லி வேர் அண்ட் நான் வந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். தட் இஸ் அ டிரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷேட் வந்து என் ஸ்கின்னுக்கு நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ரியலி குட் ஃபவுண்டேஷன். நல்லா பிளெண்ட் ஆகும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் போட்ட ஃபீலே இருக்காது. ஸோ நான் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். யூ கேன் see அது ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணுது. இந்த ஷேட் அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும், பட் இது கண்டிப்பாக ஆக்சிடைஸ் ஆகும். கொஞ்சம் நேரத்தில் இட் வில் பிகம் லிட்டில் பிட் அட்லீஸ்ட் ஒன் ஷேட் டார்க்கர். பட் ஆஸ் ஐ செட், நீங்கள் ஒரு லைட்டர் ஷேட் காம்பேக்ட் ஆர் லூஸ் பவுடர் போட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஷேட் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி, ஃபிட் மீ மாதிரி இல்லை. உங்களுக்கே தெரியுது, யூ கேன் see தி கவரேஜ் ஆல்சோ யூ கெட், ப்ளஸ் இட்ஸ் வெரி லைட் வெயிட். உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரி இல்லை எனக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிஃபோர் செட்டிங் இட் வித் பவுடர், நான் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மேக்கப்பை வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக வைக்கும், ப்ளஸ் கொஞ்சம் ஸ்வெட் ப்ரூஃபாகவும் வைக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஃபேஸஸ் கேனடாவோட Ultime ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸை யூஸ் பண்ணுறேன். நான் இந்த மேக்கப் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் லைட்டாக இப்படி டேப் பண்ணுறேன், just for it to settle in. So இந்த ப்ராசஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் when you start doing it ஒரு 5-10 minutesல வந்து you can finish your makeup. நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸை நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து as I said, என்னோட ஃபவுண்டேஷன் ஷேட் ஒரு ஷேட் டார்க்கராக இருக்கிறதுனால நான் ஒரு லூஸ் பவுடர் ஒரு டிரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து சுகரோட loose powder. It's a little bit messy, the packaging is, so ரொம்ப spill ஆகும். So you need to be a little careful, but the product is really good. நல்ல சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கவரேஜ்ன்றது கிடைக்காது, பட் மேக்கப்பை நல்லா செட் பண்ணும். ஸோ இது வந்து I'm just applying it. நீங்கள் ஆக்சுவலி ஒரு நார்மல் காம்பேக்டே போட்டு நீங்கள் உங்கள் மேக்கப்பை செட் பண்ணலாம். So it depends on your choice. So loose powder போட்டால் வந்து again it absorbs all the oil and உங்களுக்கு அந்த நல்ல ஒரு matte finishum கிடைக்கும். Oily skin peopleக்கு this is a really good choice, especially during summers. அப்புறம் நான் ஒரு powder brush வச்சு I'll just dust off the excess powder. உங்களுக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் திட்டாக இருந்துச்சுன்னா ஒரு
பவுடர் ப்ரஷ் வச்சு நீங்கள் இப்படி டஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப். ஸோ இது ஒரு டெய்லி வேர் மேக்கப் பண்ணுறதுனால நான் ஜாஸ்தி ஐ மேக்கப் பண்ண போகிறது இல்லை. ஒன்லி அ மஸ்காரா விச் ஐ யூஸ்வலி யூஸ் அ லாட் பிகாஸ் என் ஐலாஷஸ் ரொம்ப சின்னது. அண்ட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து மேபிளினோட ஸ்கை ஹை மஸ்காரா. அண்ட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப், நல்ல லென்த் வால்யூம் எல்லாமே கொடுக்கும். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ இது இன்னைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் இட்ஸ் யோர் விஷ். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஐ மேக்கப் லைக் காஜல், ஐலைனர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் ஃபார் மீ ஐ யூஸ்வலி கோ வித் ஒன்லி மஸ்காரா. இட் ஆல்சோ கிவ்ஸ் அ லிஃப்ட் ஃபார் யுவர் ஐஸ். உங்கள் ஐஸை நல்லா பிரைட்டனாக காமிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் கொஞ்சம் ப்ரான்சிங் பண்ண போகிறேன். அந்த சன்கிஸ்ட் லுக் கிடைக்கிறதுக்காக. ப்ளஸ் உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு நல்ல ஷேப் கொடுக்கும். ஸோ இந்த பேலட் இஸ் லைக் ரியலி அமேசிங். ஸோ இது வந்து கே பியூட்டியோட கான்டோர் பேலட். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஷேட்ஸ் இருக்கும். திஸ் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் அ காம்பேக்ட் ஷேடுன்னு சொல்லலாம், அட்லீஸ்ட் ஃபார் அ டஸ்கி ஸ்கின்க்கு. ஸோ இது ஒரு வார்ம் ஷேடு இருக்குது, ஒரு கூல் ஷேடு இருக்குது. ஸோ கான்டோரிங், ப்ரான்சிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ மை ஃபேவரட் பேலட். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரான்சிங் கின்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ப்ரான்சர் ப்ரஷ் எடுக்கிறேன். இந்த வார்ம் டோன்ட் ஷேட் எடுத்துக்கிறேன். அண்ட் லைட்டாக இங்கே அப்ளை பண்ணுறேன். இது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். இந்த கூல் டோன் ஷேட் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நோஸ் கான்டோரிங் பண்ணுறேன். ஸோ அகைன் லைட்டாக எடுத்தால் போதும் ப்ராடக்ட்டு. ஜஸ்ட் டு கெட் தட் அந்த ஷேப் கிடைக்கிறதுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். அகெயின் உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு வேணும்னா லிப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு லிப் டிண்ட் யூஸ் பண்ணலாம். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு லாங் லாஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக். ஸோ ஹோல் டே வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ரீஅப்ளிகேஷன் எல்லாம் இருக்கக்கூடாது. ப்ளஸ் எனக்கு ஒரு மேட் ஃபினிஷாகவும் வேணும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு வார்ம் ப்ரௌன் ஷேட் லிப்ஸ்டிக் ஃப்ரம் டஸ்க் பியூட்டி பிராண்ட். ஸோ திஸ் இஸ் மை ஓன் பிராண்ட். ஐவ் லான்ச்ட் அ நியூ லிப்ஸ்டிக், liquid lipsticks which has 6 different colors. And இது வந்து ஒரு நல்ல warm toned brown shade. It's like everyday use. So நீங்க definitely try பண்ணுங்க. I will share all the links in the description. Please go ahead and try it. So இன்னைக்கு நான் இதை யூஸ் பண்ண போறேன். So இது வந்து இட்ஸ் அ ஃபெதர் ஸ்டே லிக்விட் லிப்ஸ்டிக். ரொம்ப லைட் வெயிட். உங்களுக்கு அந்த நல்ல மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் லிப்ஸை நல்லா ஹைட்ரேட்டடாகவும் வைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ யூ ஷுட் டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. So that's the brown shade which I really love it. எனக்கு brown shaded lipsticks ரொம்ப பிடிக்கும். This is a nice warm brown shade. இந்த shade name வந்து caramel dusk. You can definitely give it a try. There is another dusky rose in ஒரு shade இருக்குது. So அது வந்து ஒரு நல்ல ஒரு that dusty rose kind of a shade. Again, an everyday use you can check out. I'll provide all the links in the description. So as I said, in the lipstick வந்து நல்ல ஒரு lightweight lipstick. It is transfer proof as well. You can see here it doesn't transfer. அண்ட் ஒரு நல்ல மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ரொம்ப ட்ரையிங்காகவும் இருக்காது. உங்கள் லிப்ஸையும் நல்லா ஹைட்ரேட்டடாக வைக்கும். அண்ட் இட்ஸ் மீல் ப்ரூஃப். ஸோ நீங்கள் சாப்பிட்டாலுமே வந்து அந்த டிண்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். வேணும்னா யூ கேன் ரீஅப்ளை. பட் நிறைய ரீஅப்ளிகேஷன் தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் த லிப்ஸ்டிக். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து உங்கள் மேக்கப்பை கம்ப்ளீட்டாக செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டி. இது த மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் ரியலி குட் ஒன். ஸோ இதை வச்சு வந்து நான் வந்து அந்த மேக்கப்பை செட் பண்ண போகிறேன். ஸோ மேக்கப் ஃபிக்ஸர் வந்து உங்களோட மேக்கப்பை வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 தடவை யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 2 times யூஸ் பண்ணுறது. அகெயின் ஒரு மேக்கப் ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இந்த எவ்ரிடே சம்மர் மேக்கப்போட ஃபைனல் லுக். ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட் நான் சொன்ன மாதிரி. ஸோ நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி லைட் வெயிட். உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு த்ரூ அவுட் த டே யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும் பிகாஸ் we've used the right set of products and setting spray அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணதுனால வந்து ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ ஸ்வெட் ப்ரூஃப் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகாதுன்னு இல்லை. ஸ்வெட் ஆனாலுமே வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா லைட்டாக டேப் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த மேக்கப்
மேக்கப் வந்து இன்னும் அப்படியே இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரியலி குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து டெஃபினட்டாக செக் பண்ணலாத. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா click on like and subscribe to my channel. Thank you for watching and have a great day ahead.